அனைவருக்கும் வணக்கம். எல்லா ஸ்டாண்டர்டோட மேக்ஸ் வீடியோஸ், காம்படிட்டிவ் எக்ஸாமோட மேக்ஸ் வீடியோஸ், அப்புறம் அறிவுபூர்வமான தகவல்கள் இதெல்லாம் பார்க்குறதுக்கு இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்திடுங்க. பெல் பட்டன் பக்கத்தில் ஆல் செலக்ட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்க்க போகிறது 11th மேக்ஸ் எக்ஸசைஸ் 10.3 டிஃபரன்ஷியல் கால்குலஸ். போன வீடியோவில் 11th மேக்ஸில் டிஃபரன்ஷியல் கால்குலஸ் எக்ஸசைஸ் 10.2 பார்த்தோம். இப்போ எக்ஸசைஸ் 10.3 டிஃபரன்ஷியேட் த ஃபாலோயிங் y = x² + 4x + 6 ஹோல் பவர் 5. இதுக்கு dy/dx கண்டுபிடிக்கணும். மேலே பவரில் இருக்கதை முன்னாடி கொண்டு வந்துட்டு பவரில் இருக்கதை ஒன்று மைனஸ் பண்ணணும். அப்புறம் இது உள்ளே இருக்கதையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ இது முன்னாடி வந்துச்சுன்னா 5 × x² + 4x + 6, இதுலேருந்து ஒன்று மைனஸ் பண்ணால் 4. இது உள்ளே இருக்கிறத டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். x² டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x, 4x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 4. ஸோ 5 × 2x + 4 × x² + 4x + 6 ஹோல் பவர் 4. செகண்ட் சம் y = tan 3x. இதுக்கு dy/dx = tan டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் sec². ஸோ tan 3xங்கிறது sec² 3x ஆகிடும். அப்புறம் இந்த 3x ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். 3x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 3. ஸோ the answer is 3 sec² 3x. Third sum y = cos of tan x. dy/dx = cos டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன். ஸோ cos tan xங்கிறது மைனஸ் சைன் tan x. அப்புறம் இது உள்ளே இருக்கிற ஃபங்க்ஷனையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். tan x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் sec² x. ஸோ ஆன்சர் இஸ் மைனஸ் சைன் tan x × sec² x. Fourth sum y = cube root of 1 + x³. இது எப்படி எழுதலாம்? 1 + x³ ஹோல் பவர் 1/3ன்னு எழுதலாம். கியூப் ரூட்னா 1/3ன்னு எழுதலாம். ஸ்கொயர் ரூட்னா 1/2. ஃபோர்த் ரூட்னா 1/4. அதே மாதிரி கியூப் ரூட்னா 1 + x³ ஹோல் பவர் 1/3ன்னு இதை எழுதிடலாம். இதுக்கு dy/dx = பவரில் இருக்கிறத முன்னாடி கொண்டு வரணும். ஸோ 1/3 × 1 + x³ பவரில் 1 சப்ட்ராக்ட் பண்ணணும். 1/3 - 1. இந்த ஃபங்க்ஷன் உள்ளே இருக்க ஃபங்க்ஷனையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0, x³ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 3x². இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுக்கணும். 1/3 × 3x² × 1 + x³, 1 - 3/3, 3 கேன்சல் ஆகிடும். x² × 1 + x³ ஹோல் பவர் 1 - 3 - 2 -2/3 = x². இது பவரில் மைனஸ் இருக்கிறதுனால டினாமினேட்டரில் கொண்டு வந்துடலாம். x² / 1 + x³ ஹோல் பவர் 2/3. Fifth sum y = e⁻√x. இது எப்படி எழுதலாம்னா e⁻x⁻½ எழுதலாம். dy/dx = எக்ஸ்பொனென்ஷியல் ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது அதே ஃபங்க்ஷன் தான் வரும். ஸோ e⁻x⁻½ அதுக்கப்புறம் இந்த x⁻½ ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். பவரில் இருக்கிறத முன்னாடி கொண்டு வந்துட்டு ½ பவரில் -1 பண்ணணும். ½ - 1. ஸோ e⁻x⁻½ 1/2 x⁻, இதுக்கு எல்சிஎம் எடுத்தால் 1 - 2/2. e⁻x⁻½ எழுதலாம். 1/2 x⁻, -½ x⁻, -½ டினாமினேட்டரில் வரும். ஸோ e⁻√x × 1/2 x⁻½ √x = e⁻√x/2√x. Sixth sum y = sin of e⁻x. dy/dx = sin டிஃப்ரென்ஷியேட் பண்ண cos. ஸோ cos e⁻x. e⁻x டிஃப்ரென்ஷியேட் பண்ண அதே e⁻x தான். ஸோ this is equal to e⁻x cos e⁻x. Seventh sum f of x = x³ + 4x ஹோல் பவர் 7. f of x டிஃப்ரென்ஷியேட் பண்ண f ' x டேஷ் போட்டாலும் டிஃப்ரென்ஷியேஷன் தான் மீனிங். ஈக்குவல் டு இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது பவரில் இருக்கிறது முன்னாடி வரும். ஸோ 7 x³ + 4x பவரில் 1 சப்ட்ராக்ட் பண்ணணும். 7 - 1 6. இந்த ஃபங்க்ஷன் உள்ளே இருக்கிறத டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ x³ டிஃப்ரென்ஷியேட் பண்ண 3x², 4x டிஃப்ரென்ஷியேட் பண்ண 4. ஸோ the answer is 7 × 3x² + 4 × x³ + 4x ஹோல் பவர் 6. Eighth sum h of t = t - 1/t ஹோல் பவர் 3/2. இது எப்படி எழுதலாம்னா t - 1/t t⁻−1 எழுதிக்கலாம். ஹோல் பவர் 3/2. h of t டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் h ' = இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். பவரில் இருக்கிறத முன்னாடி கொண்டு வரணும். 3/2 t இந்த 1/2 தான் 1/t தான் t⁻−1. அப்போ 3/2 முன்னாடி போட்டாச்சு. இந்த t - 1/t அப்படியே போட்டாச்சு.
மேலே பவரில் ஒன்று சப்ட்ராக்ட் பண்ணணும் 3/2 -1. இதை உள்ளே இருக்க ஃபங்க்ஷனையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் டீயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. இந்த -1 முன்னாடி வந்துடும். இந்த மைனஸ் சைன் ஏற்கனவே இருக்கிற மைனஸ் சைன் இந்த -1 முன்னாடி வரது. t பவரில் ஒன்று சப்ட்ராக்ட் பண்ணணும் -1 -1. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 3/2 t - 1/2. இங்கே எல்சிஎம் எடுத்தால் 3 - 2/2 1 minus into minus plus t power -2 equal to 3/2 into t minus 1/t. 3 minus 2/2 1/2 into 1 plus t power -2 1/t square எழுதலாம். So this is equal to 3/2 into t minus 1/t whole power 1/2 into 1 plus 1/t square. Ninth sum, f of t equal to cube root of 1 plus tan t. இந்த cube root of 1 plus tan t 1 plus tan t whole power 1/3 எழுதலாம். f of t டிஃபரன்ஷியேட் பண்ணால் f dash t. இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் பவரில் இருக்கிறது முன்னாடி வரணும் 1/3. 1 plus tan t பவரில் ஒன்று சப்ட்ராக்ட் பண்ணணும் 1/3 -1. இந்த ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணணும் 1 டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0. tan t டிஃபரன்ஷியேட் பண்ணால் secant square t 1/3 into இந்த secant square t into 1 plus tan t. இதுக்கு எல்சிஎம் எடுக்கணும் 1 minus 3/3. 1/3 secant square t 1 plus tan t 1 minus 3/3ங்கிறது -3 2/3. 10th sum, y equal to cos of a cube plus x cube dy by dx is equal to cos differentiate பண்ண minus sign. So minus sign a cube plus x cube. இதை மறுபடியும் differentiate பண்ணணும். a cubeங்கிறது constant, அதை differentiate பண்ண 0. x cube differentiate பண்ண 3x square. So this is equal to minus 3x square sin a cube plus x cube. 11th sum, y is equal to e power minus x dy by dx is equal to exponentiation function differentiate பண்ணும்போது அதே வரும். So e power minus x அப்புறம் இந்த minus x mx differentiate பண்ணால் minus m மட்டும் வரும். 3x differentiate பண்ணால் 3 minus 4x differentiate பண்ணால் minus 4. அதே மாதிரி minus mx differentiate பண்ணால் minus m. So this is equal to minus m e power minus mx. 12th sum, y equal to 4 secant 5x dy by dx is equal to 4 secant x differentiate பண்ணா secant tan. So secant 5x differentiate பண்ணா secant 5x tan 5x. இந்த 5x differentiate பண்ணா 5. 4 into 5 20 secant 5x tan 5x. 13th sum, y equal to 2x minus 5 whole power 4 into 8x square minus 5 whole power minus 3. இதை uv மெத்தடில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். uங்கிறது 2x minus 5 whole power 4ன்னு எடுத்துக்கலாம். vங்கிறத 8x square minus 5 whole power minus 3ன்னு எடுத்துக்கலாம். u dash இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ப்ராடக்ட் ரூலுக்கு ஃபார்முலா uv dash plus vu dash. ஸோ u dash கண்டுபிடிக்கணும், v dash கண்டுபிடிக்கணும். u equal to 2x minus 5 whole power 4. அப்போ u dash is equal to பவரில் இருக்கிறத முன்னாடி கொண்டு வந்தால் 4 into 2x minus 5. பவரில் ஒன்று சப்ட்ராக்ட் பண்ணணும் 4 minus 1 3. இது உள்ளே இருக்கிறத டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். 2x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2, 5 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. ஸோ 4 into 2 8 into 2x minus 5 whole cube. Next v equal to 8x square minus 5 whole power minus 3. v டேஷ்ங்கிறது பவரில் இருக்கிறத முன்னாடி கொண்டு வரணும் -3. 8x square minus 5 பவரில் ஒன்று சப்ட்ராக்ட் பண்ணால் -3 -1. 8x square டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 16x. 5 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. ஸோ -3 into 16x minus 48x into 8x square minus 5 whole power minus 4. இப்போ dy by dx is equal to uv dash plus vu dash equal to uக்கு பதிலாக 2x minus 5 whole power 4 into v dashக்கு பதிலாக minus 48x into 8x square minus 5 whole power minus 4 plus vங்கிறது 8x square minus 5 whole power minus 3 u dashங்கிறது 8 into 2x minus 5 whole cube. இதை simplify பண்ணணும். 8 இதுலேயும் இருக்குது, இதுலேயும் இருக்குது. 8 6 are 48. ஸோ இதுலேயும் இருக்குது 8, இதுலேயும் இருக்குது 8. 8 வெளியில் எடுத்தாச்சு. 2x minus 5 whole cube இங்கே இருக்குது. இது whole power 4னால cube அதுலேயும் இருக்கும். ஸோ 8 into 2x minus 5 whole cube காமனாக வெளியில் எடுத்துக்கிறோம். மீதி இருக்கிறது இங்கே ஒரு 2x minus 5 இருக்கும். 8 வெளியில் எடுத்துட்டனால மீதி இருக்கிறது -6x. இந்த 8x square minus 5 whole power minus 4 இருக்குது. அதை டினாமினேட்டர் கொண்டு வந்தால் +4 ப்ளஸ் இதில் 8 வெளியில் எடுத்தாச்சு. 2x minus 5 whole cube வெளியில் எடுத்தாச்சு. மீதி இருக்கிறது இது -3ன்னு இருக்க பவரில். ஸோ டினாமினேட்டரில் கொண்டு வந்துட்டால் 1/8x square minus 5 whole cube. இப்போ 8 into 2x minus 5 whole cube
இதை மல்டிப்ளை பண்ணிக்கலாம் உள்ள minus 6x into 12x minus 12x square minus 6x into minus 5 plus 30x. இங்கே டினாமினேட்டரில் இது ஹோல் பவர் 4 இது ஹோல் பவர் கியூப் இது ஒன்று குறைச்சலாக இருக்குது. ஸோ ப்ளஸ் இங்கே வந்து 8x ஸ்கொயர் மைனஸ் 5னு ஒன்று எடுத்துக்கலாம் எல்சிஎம் எடுக்கிறது. அப்போ ப்ளஸ் 8x ஸ்கொயர் மைனஸ் 5 காமனாக 8x ஸ்கொயர் மைனஸ் 5 ஹோல் பவர் 4 ஈக்குவல் டு 8 into 2x minus 5 whole cube divided by 8x square minus 5 whole power 4 minus 12x square plus 8x square minus 4x square plus 30x minus 5. 14th sum, y equal to x square plus 1 cube root of x square plus 2. y equal to x square plus 1 cube root of x square plus 2. இப்போ uங்கிறத x square plus 1 எடுத்துக்கலாம், vங்கிறத cube root of x square plus 2 எடுத்துக்கலாம். இதுவும் product rule uv dash plus vu dash. u dashங்கிறது x square differentiate பண்ணா 2x, 1 differentiate பண்ணா 0. இது cube root of x square plus 2 x square plus 2 whole power 1 by 3 எழுதலாம். v dash equal to பவரில் இருக்கிறத முன்னாடி கொண்டு வந்தால் 1 by 3 x square plus 2 பவரில் ஒன்று சப்ட்ராக்ட் பண்ணணும். அப்போ 1 by 3 minus 1 x square differentiate பண்ணா 2x. ஸோ equal to 1 by 3 x square plus 2 இதுக்கு LCM எடுத்துக்கலாம் 1 minus 3 by 3 into 2x. 2x by 3 x square plus 2 இது 1 minus 3ங்கிறது minus 2 by 3 equal to 2x by 3 into இது பவரில் மைனஸ் இருக்கிறதுனால டினாமினேட்டர் கொண்டு வந்துடலாம் 2x by 3 into x square plus 2 whole power 2 by 3. இப்போ ஃபார்முலாவில் அப்ளை பண்ணலாம் dy by dx is equal to uv dash plus vu dash. uங்கிறது x square plus 1 v dashங்கிறது 2x by 3 into x square plus 2 whole power 2 by 3 plus vங்கிறது x square plus 2 power 1 by 3 into u dashங்கிறது 2x. இதை சிம்பிளிஃபை பண்ணணும் ஈக்குவல் டு 2x into x square plus 1 ப்ளஸ் இது வந்து எல்சிஎம் எடுத்துக்கலாம். இது இங்கே டினாமினேட்டரில் இல்லை, ஸோ இது அப்படியே இங்கே மல்டிப்ளிகேஷனாக போகும். 3 into 2x 6x x square plus 2 power 2 by 3 x square plus 2 power 1 by 3 divided by common denominator 3 into x square plus 2 whole power 2 by 3. இப்போ உள்ள மல்டிப்ளை பண்ணணும் 2x cube 2x into 1 2x plus 6x into இது ரெண்டும் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது பவரில் பேஸ் சேமாக இருக்குது, பவரில் இருக்கிறத ஆட் பண்ணணும். அப்போ 1 by 3 plus 2 by 3 equal to 3 by 3 equal to 1ன்னு வந்துடும். ஸோ x square plus 2 power 1 by 3 plus 2 by 3 இங்கே 1ன்னு வந்துடும். ஸோ 2x cube plus 2x plus 6x into x square plus 2 by denominator 3 into x square plus 2 power 2 by 3. இதை இன்னும் ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணலாம் 2x cube plus 2x plus 6x cube plus 12xன்னு மேலே நியூமரேட்டர் வந்துடும். 2x cube plus 2x plus 6x cube plus 12x divided by denominator 3 into x square plus 2 whole power 2 by 3. 2x cube plus 6x cube ரெண்டே ஆட் பண்ணால் 8x cube 2x plus 12x ஆட் பண்ணால் 14x divided by 3 into x square plus 2 whole power 2 by 3. Next 15th sum y equal to x e power minus x square. இதையும் uv மெத்தடில் போடலாம். இது u இது v u equal to x. அப்போ u டேஷ்ங்கிறது x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. v equal to e power minus x square. v டேஷ்ங்கிறது எக்ஸ்பொனென்ஷியேஷன் ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் அதே e power minus x square தான். அதுக்கப்புறம் இந்த மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரை மறுபடியும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு minus 2x e power minus x square. இப்போ dy by dx is equal to uv dash plus vu dash. dy by dx is equal to uக்கு பதிலாக x v டேஷ்க்கு பதிலாக minus 2x e power minus x square plus vக்கு பதிலாக e power minus x square u டேஷ்ங்கிறது 1. இதை சிம்பிளிஃபை பண்ணணும் minus 2x into x 2x square e power minus x square plus e power minus x square. இதுலேயும் e power minus x square இருக்குது, இங்கேயும் இருக்குது, அது காமனாக வெளியில் எடுத்துடலாம். அப்போ மீதி இருக்கிறது minus 2x square plus 1. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு e power minus x square into 1 minus 2x square. Next 16th sum s of t equal to 4th root of t cube plus 1 by t cube minus 1. இது எப்படி எழுதலாம் t cube plus 1 by t cube minus 1 whole power 1 by 4. 4th rootனா 1 by 4னு எழுதலாம். இந்த t cube plus 1 power 1 by 4 t cube minus 1 டினாமினேட்டரில் இருக்கிற நியூமரேட்டர் கொண்டு வந்துட்டால் minus 1 by 4னு எழுதலாம். இதை uன்னு வச்சுக்கலாம், இதை vன்னு வச்சுக்கலாம். u equal to t cube plus 1 power 1 by 4. அப்போ u டேஷ்ங்கிறது 1 by 4 முன்னாடி கொண்டு வந்துட்டு t cube plus 1 பவரில் ஒன்று சப்ட்ராக்ட் பண்ணணும் 1 by 4 minus 1. t cube இது உள்ள இருக்கிறத டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். t cube டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 3t square 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. ஸோ 1 by 4 into 3t square into t cube plus 1 1 minus 4 by 4 LCM எடுக்கிறோம். This is equal to
3t square by 4 t cube plus 1 power minus 3 by 4 is equal to 3t square by 4 பவரில் மைனஸ் இருக்கிறனால டினாமினேட்டர் கொண்டு வரலாம் t cube plus 1 whole power 3 by 4 நெக்ஸ்ட் v என்ன எடுத்துக்கிட்டோம் t cube minus 1 power minus 1 by 4 எடுத்துக்கிட்டோம் v dash கண்டுபிடிக்கணும் பவரில் இருக்கிறத முன்னாடி வந்தால் minus 1 by 4 t cube minus 1 பவரில் ஒன்று சப்ட்ராக்ட் பண்ணணும் minus 1 by 4 minus 1 இது உள்ளே இருக்கிறத டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் t cube டிஃப்ரென்ஷியேட் பண்ண 3t square ஸோ minus 3t square by 4 t cube minus 1 LCM எடுக்கணும் minus 1 minus 4 by 4 minus 3t square by 4 t cube minus 1 minus 5 by 4 minus 3t square by 4 பவரில் மைனஸ் இருக்குது டினாமினேட்டர் வந்தால் ப்ளஸ் ஆகிடும் t cube minus 1 5 by power 5 by 4 இப்போ ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாம் s of t டிஃப்ரென்ஷியேட் பண்ண s dash t ப்ராடக்ட் ரூலுக்கு ஃபார்முலா uv dash plus vu dash uங்கிறது t cube plus 1 whole power 1 by 4 v dashங்கிறது minus 3t square by 4 into t cube minus 1 power 5 by 4 அதை போட்டாச்சு ப்ளஸ் vங்கிறது t cube minus 1 power minus 1 by 4 u dashங்கிறது 3t square by 4 into t cube plus 1 power 3 by 4 அதையும் அந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணணும் ஈக்குவல் டு 3t ஸ்கொயர் இங்கேயும் இருக்குது 4 இங்கேயும் இருக்குது அதை காமனாக வெளியில் எடுத்தாச்சு 3t ஸ்கொயர் பை 4 மீதி இருக்குது மைனஸ் இந்த மைனஸ் t cube plus 1 power 1 by 4 டிவைடட் பை t cube minus 1 power 5 by 4 ப்ளஸ் இங்கே 3t ஸ்கொயர் வெளியில் எடுத்தாச்சு அப்போ 1 இந்த பவர் minus 1 by 4ல் இருக்கிறதுனால இந்த டினாமினேட்டர் கொண்டு வந்துடலாம் t cube minus 1 power 1 by 4 வெளியில் வந்துடுச்சு மீதி இருக்கிறது t cube plus 1 power 3 by 4 3t square by 4 into இப்போ LCM எடுக்கிறோம் t cube plus 1 power 3 by 4 இதில் இல்லை ஸோ அதை கூட அங்கே கொண்டு போய்ட்றோம் minus t cube plus 1 power 3 by 4 into t cube plus 1 power 1 by 4 ப்ளஸ் இங்கே இது 5 by 4 இருக்குது t cube minus 1க்கு பவர் இங்கே 1 by 4 இருக்குது அப்போ வர வேண்டியது என்ன வரணும் 5 by 4 மைனஸ் டிவைட் பண்ணுறதுனா இங்கே பவரில் மைனஸ் பண்ணோம் minus 1 by 4 equal to 4 by 4 equal to 1 அப்போ t cube minus 1 பவர் 1 இங்கே கொண்டு வந்துடணும் நியூமரேட்டருக்கு அதனால் ப்ளஸ் t cube minus 1 டிவைடட் பை t cube minus 1 பவர் 5 by 4 into t cube plus 1 பவர் 3 by 4 இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணணும் 3t square by 4 வந்துடும் இது காமனாக தான் இருக்குது இது பேஸு பவர் ஆட் பண்ணால் 3 by 4 plus 1 by 4 4 by 4 வந்துடும் அப்போ பவர் 1 ஸோ மைனஸ் t cube plus 1 plus t cube minus 1ன்னு நியூமரேட்டரில் வரும் 3t square by 4 minus t cube plus 1 plus t cube minus 1 டினாமினேட்டர் அதே டினாமினேட்டர் ஈக்குவல் டு 3t square by 4 இதை சைனை எடுத்துகிட்டு ப்ராக்கெட் எடுத்துகிட்டு சைனை மாற்றிடணும் அப்போ minus t cube minus 1 plus t cube minus 1 divided by t cube plus 1 power 3 by 4 t cube minus 1 power 5 by 4 equal to 3t square by 4 minus t cube plus t cube cancel ஆகிடும் minus 2 by denominator equal to இங்கே 2 2s are 4 அப்போ 3t square minus இந்த minus 3t square by 2 into 1 by t cube plus 1 power 3 by 4 t cube minus 1 power 5 by 4 next 17th sum f of x is equal to x by root of 7 minus 3x இதை வந்து கோஷன்ட் ரூல் மெத்தடில் போடலாம் கோஷன்ட் ரூல் என்னது u by vன்னு இருந்துச்சுன்னா அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது vu dash minus uv dash by v square இதுதான் கோஷன்ட் ரூல் u equal to x அப்போ u dash டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் u dash is equal to 1 v is equal to root of 7 minus 3x இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இதை வந்து இப்படி எழுதிக்கலாம் ஃபஸ்ட்டு 7 minus 3x whole power halfனு அதுக்கப்புறம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் v dash is equal to 1 by 2 முன்னாடி வந்துடும் 7 minus 3x பவரில் ஒன்று சப்ட்ராக்ட் பண்ணால் 1 by 2 minus 1 இது உள்ளே இருக்கிறத டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் 7 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 minus 3x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் minus 3 equal to minus 3 by 2 7 minus 3x half minus 1 minus half equal to minus 3 by 2 இது மைனஸில் இருக்கனால பவர் டினாமினேட்டர் கொண்டு வந்துடலாம் 7 minus 3x whole power half equal to minus 3 by 2 7 minus 3x whole power half na square root ne edhula square root of 7 minus 3x இப்போ f dash x is equal to formula uv dash minus vu dash minus uv dash by v square இதில் substitute பண்ணலாம் vங்கிறது root of 7 minus 3x into u dashங்கிறது 1 minus uங்கிறது x v dashங்கிறது minus 3 by 2 into root of 7 minus 3x by v square na root of 7 minus 3x whole square னு வரும் அதெல்லாம் இங்கே போட்டாச்சு இப்போ ரூட் ஆஃப் 7 minus 3x மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்
3x by 2 into root of 7 minus 3x. இது ரூட்டை ஸ்கொயர் பண்ணால் அப்படியே 7 மைனஸ் 3x. இப்போ எல்சிஎம் எடுக்கணும். அப்போ இது இங்கே வந்துடும் 2 into ரூட் 7 மைனஸ் 3x ரூட் 7 மைனஸ் 3x ரெண்டும் சேம் நம்பர் ரூட்டோட ரெண்டுமே ரூட்டில் இருந்துச்சுன்னா ரூட்டு போயிடும் 7 மைனஸ் 3x ப்ளஸ் 3x டிவைடட் பை இது டினாமினேட்டருக்கு வந்துடும் 2 into root 7 minus 3x into 7 minus 3x is equal to இதை மல்டிப்ளை பண்ணணும் 14 minus 6x plus 3x divided by 2 into 7 minus 3x இந்த root of 7 minus 3x 7 minus 3x whole power half னு எழுதிக்கலாம் 14 minus 6x plus 3x minus 3x divided by இது power 1 இது power 1 by 2 ரெண்டு base same so power add பண்ணலாம் 1 plus 1 by 2 14 minus 3x by 2 into 7 minus 3x power 1 plus 1 by 2 add பண்ணா 2 plus 1 3 by 2 14 minus 3x by 2 into 7 minus 3x whole power 3 by 2. Next 18th sum y equal to tan of cos x dy by dx இதுக்கு tan differentiate பண்ணா secant square cos x அப்புறம் இது உள்ள இருக்க function differentiate பண்ணணும் cos x differentiate பண்ணா minus sin x so the answer is minus sin x into secant square cos x. Next 19th sum y equal to sin square x by cos x இதுவும் quotient rule யூஸ் பண்ண போகிறோம் dy by dx is equal to vu dash minus uv dash by v square uங்கிறது நியூமரேட்டரில் இருக்க sin square x vங்கிறது டினாமினேட்டரில் இருக்க cos x u dash sin square x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2 sin x பவரில் இருக்கிறது முன்னாடி வரும் பவரில் ஒன்று மைனஸ் பண்ணால் 2 sin x ஆகிடும் sin x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் cos x v equal to cos x இப்போ v dash cos x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் minus sin x இப்போ ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாம் vக்கு பதிலாக cos x u டேஷ்க்கு பதிலாக 2 sin x cos x மைனஸ் uங்கிறது sin square x v டேஷ்ங்கிறது மைனஸ் sin x டிவைடட் பை v ஸ்கொயருங்கிறது cos square x இப்போ இதில் என்ன ஆகும் 2 sin x cos x into cos x cos square x மைனஸ் into மைனஸ் ப்ளஸ் sin square x into sin x sin cube x by cos square x இதுலேயே sin x இருக்குது இதுலேயே sin x இருக்குது ஒரு sin x வெளியில் எடுத்துடலாம் மீதி இருக்குது 2 cos square x ப்ளஸ் ஒரு sin x தான் வெளியில் போயிடுச்சு இப்போ மீதி இருக்குது sin square x by cos square x sin x into தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம் 2 cos square x by cos square x plus sin square x by cos square x sin x into cos square x cancel ஆகிடும் 2 plus இது tan square x sin x into 2 1 plus 1 எழுதிக்கலாம் plus tan square x இந்த ஃபார்முலா 10thலே படிச்சிருப்பீங்க secant square theta minus tan square theta equal to 1 trigonometry identity அப்போ secant square theta equal to 1 plus tan square theta அப்போ இங்கே 1 plus tan square xக்கு பதிலாக secant square xனு போட்டுக்கலாம் sin x into 1 plus இந்த 1 plus tan square xக்கு பதிலாக secant square x so equal to sin x into secant square x plus 1. Next 20th sum y equal to 5 power minus 1 by x இப்படி கான்ஸ்டண்ட்டாக வந்துருச்சு இதுக்கு என்ன பண்ணணும்னா டேக்கிங் log on both sides ரெண்டு சைட்லையும் log எடுக்கலாம் அப்போ log yன்னு ஆகிடும் இங்கே log 5 power minus 1 by xன்னு ஆகிடும் log y equal to logல பவரில் இருந்துச்சுன்னா அதை முன்னாடி கொண்டு வருவோம் ஸோ மைனஸ் 1 by x log 5 இப்போ ரெண்டு சைட்லையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் டிஃப்ரென்ஷியேட்டிங் போத் சைட்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு x log y டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 by y அதுக்கப்புறம் ஒய்யை மறுபடியும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுனால dy by dx ஈக்குவல் டு இது uv மெத்தட் இது u இது v u மைனஸ் 1 by x uங்கிறது மைனஸ் 1 by x அது மைனஸ் எக்ஸ் பார் மைனஸ் 1ன்னு எழுதலாம் u டேஷ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இந்த மைனஸ் 1 முன்னாடி வந்தால் ப்ளஸ் 1 ஆகிடும் எக்ஸ் பவர் மைனஸ் 1 மைனஸ் 2 ஆகிடும் எக்ஸ் பவர் மைனஸ் 2 விங்கிறது log 5ங்கிறது கான்ஸ்டன்ட் ஸோ வி டேஷ்ங்கிறது கான்ஸ்டன்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ண 0 இப்போ ஃபார்முலாவில் அப்ளை பண்ணலாம் uv டேஷ் ப்ளஸ் vu டேஷ் uங்கிறது மைனஸ் 1 by x v டேஷ்ங்கிறது 0 ப்ளஸ் விங்கிறது log 5 u டேஷ்ங்கிறது எக்ஸ் பவர் மைனஸ் 2 ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு log 5 இன்ட்டு எக்ஸ் பவர் மைனஸ் 2 1 by x ஸ்கொயர் எழுதலாம் நமக்கு வேண்டியது dy by dx அப்போ இந்த y கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் இந்த பக்கம் போயிடும் dy by dx is equal to y into log 5 by x square dy by dx is equal to y யோட வேல்யூ என்னது அதுதான் சம் 5 power minus 1 by x ஸோ அதை அங்கே போடணும் 5 power minus 1 by x into log 5 by x square. Next sum number 21 y equal to root of 1 plus 2 tan x இது எப்படி எழுதலாம் 1 plus 2 tan x whole power halfனு எழுதலாம் dy by dx is equal to இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் பவரில் இருக்கிறது முன்னாடி வரும் half into 1 plus 2 tan x பவரில் ஒன்று சப்ட்ராக்ட் பண்ணணும் 1 by 2 minus 1 அப்புறம் இது உள்ள இருக்க ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 plus 2 into tan x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் secant square x so this is equal to 1 by 2 into
1 plus 2 tan x, half minus 1 minus half, 2 secant square x, இந்த 2 cancel ஆயிடும். So equal to secant square x by, இது மைனஸில் இருக்குது, அப்போ டினாமினேட்டரில் வரும் 1/2 root of secant square x by root of 1 plus 2 tan x. Next sum number 22, y equal to sin cube x plus cos cube x, dy by dx equal to sin cube x differentiate பண்ணா பவரில் இருக்கிறது முன்னாடி வரும் 3, பவரில் ஒன்று சப்ட்ராக்ட் பண்ணணும் sin square x, அப்புறம் sin x differentiate பண்ணா cos x, plus cos cube x differentiate பண்ணா பவரில் இருக்கிறது முன்னாடி வரணும் 3, பவரில் ஒன்று சப்ட்ராக்ட் பண்ணணும் cos square x, cos x differentiate பண்ணா minus sin x. ஸோ இதில் வந்து sin x இதில் இருக்குது, இதுலேயும் இருக்குது, cos x இதுலேயும் இருக்குது, இதுலேயும் இருக்குது, 3 இதுலேயும் இருக்குது, இதுலேயும் இருக்குது. ஸோ 3 sin x cos x வெளியில் எடுத்துடலாம், மீதி இருக்கிறது sin x ப்ளஸ் sin x இந்த மைனஸ் இதில் ஒரு cos x. நெக்ஸ்ட் 23rd sum, y equal to sin square cos kx, இப்போ kx tன்னு வச்சுக்கலாம், t equal to kx, இதுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், அப்போ dt equal to kx டிஃப்ரென்ஷியேட் பண்ண dx, இப்படி எழுதிக்கலாம், dt by dx is equal to k. இது கூட பின்னாடி படிக்கிறது நீங்கள் இதை பார்த்துக்கோ. t வித் ரெஸ்பெக்ட் டு x டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா dt by dx is equal to k, kx 5x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 5, 2x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2, அதே மாதிரி kx டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் k. நெக்ஸ்ட் இப்போ யூவை காஸ் kxன்னு வச்சுக்கலாம், இது உள்ள இந்த ஃபங்க்ஷன் இருக்குது, இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இது இருக்குது, ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் இல்லைனா செயின் ரூல். ஸோ காஸ் kxஐ ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறோம், kxஐ tன்னு வச்சுட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணியாச்சு, அதுக்கப்புறம் காஸ் kx எடுத்துக்கிறோம், காஸ் kx எப்படி எழுதலாம், காஸ் kxக்கு பதிலாக t, காஸ் t, இதை மறுபடியும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் வித் ரெஸ்பெக்ட் டு t, அப்போ du ஈக்குவல் டு காஸ் t டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் sin t, t டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் dt, du by dt ஈக்குவல் டு மைனஸ் sin t. இப்போ y என்ன வரும், sin ஸ்கொயர் காஸ் kxக்கு பதிலாக u தான் காஸ் kx, sin ஸ்கொயர் uன்னு வந்துடும். dy by dx எப்படி கண்டுபிடிக்கணும்னா இதை வந்து வித் ரெஸ்பெக்ட் டு u டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், dy by du, மறுபடியும் u என்ன டேர்ம்ஸில் இருக்குது, t ஃபார்மில் இருக்குது, அப்போ uவை மறுபடியும் tயோட வித் ரெஸ்பெக்ட் டு t டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், t எதில் இருக்குது, xயில் இருக்குது, tயை மறுபடியும் வித் ரெஸ்பெக்ட் டு x டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அப்போ செயின் ரூலில் dy by dx is equal to dy by du into du by dt into dt by dx. இதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா sin ஸ்கொயர் யூவை 2 sin u, சைனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் cos u, du by dtங்கிறது மைனஸ் sin t, dt by dxங்கிறது k ஈக்குவல் டு இது 2 sin theta cos theta, 2 sin theta cos thetaங்கிறது sin 2 theta ஃபார்முலா, அப்போ sin 2u மைனஸ் k sin t மைனஸ் k sin tக்கு பதிலாக kx இன்ட்டு sin 2uக்கு பதிலாக cos kx. ஸோ இதுதான் அதுக்கு ஆன்சர். நெக்ஸ்ட் சம் 24, y equal to 1 plus cos square x whole power 6, dy by dx is equal to பவரில் இருக்கிறது முன்னாடி வந்துட்டா 6 into 1 plus cos square x, பவரில் ஒன்று சப்ட்ராக்ட் பண்ணால் 5, 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0, cos square x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2 cos x, cos x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் sin x. ஸோ 6 into 1 plus cos square x whole power 5, இது மைனஸ் 2 cos x sin x, இந்த மைனஸ் முன்னாடி வந்துடும், மைனஸ் 6 into 1 plus cos square x whole power 5, 2 cos x sin xங்கிறது sin 2 theta ஃபார்முலா, ஸோ sin 2x. ஸோ ஆன்சர் வந்து மைனஸ் 6 sin 2x into 1 plus cos square x whole power 5. நெக்ஸ்ட் சம் நம்பர் 25, y equal to e power 3x by 1 plus e power x, இதை u by v quotient rule ஃபார்மில் எடுத்துக்கிறோம், u equal to e power 3x, அப்போ u dash equal to exponential ஃபார்மை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் அதே e power 3x, 3x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 3, ஸோ u dashங்கிறது 3 e power 3x, v equal to 1 plus e power x, இதை v dash equal to 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0, e power x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் e power x. இப்போ quotient rule formula dy by dx equal to vu dash minus uv dash by v square, vக்கு பதிலாக 1 plus e power x, u dashக்கு பதிலாக 3 e power 3x minus uக்கு பதிலாக e power 3x, v dashக்கு பதிலாக e power x by v squareங்கிறது 1 plus e power x whole square. இதில் e power 3x இருக்குது, இதில் e power 3x இருக்குது, அதை காமனாக வெளியில் எடுத்துடலாம், மீதி இருக்கிறது 3 into 1 plus e power x minus e power x by 1 plus e power x whole square. e power 3x into இதை உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம், 3 into 1 3, 3 e power x minus e power x by 1 plus e power x whole square. e power 3x into 3 plus 3 e power x minus 1 e power x, 2 e power x by 1 plus e power x whole square equal to உள்ளம் கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணிடலாம், 3 e power 3x plus 2 into e power 3x into e power x, பவரில் இருக்கிறத ஆட் பண்ணால் 4x, e power 4x by 1 plus e power x whole square.
Next, sum number 26. Y equal to root of x plus root x. இது இங்கே ஒரு ரூட் இருக்குது, இங்கே ஒரு ரூட் இருக்குது. ஸோ ஸ்கொயரிங் போத் சைட்ஸ். அப்போ ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த ரூட்டு போயிடும் எக்ஸ் ப்ளஸ் ரூட் எக்ஸ். இப்போ டிஃப்ரென்ஷியேட்டிங் போத் சைட்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஒய் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஒய் ஸ்கொயருங்கிறது 2y ஆகிடும். ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் dy by dx. எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. ரூட் எக்ஸ்ங்கிறது எக்ஸ் பவர் ஹாஃப். எக்ஸ் பவர் ஹாஃபை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஹாஃப் முன்னாடி வந்துடும். எக்ஸ் பவர் ஹாஃப் மைனஸ் 1 மைனஸ் ஹாஃப். இப்போ dy by dx is equal to 1 plus இந்த x bar minus half denominator கொண்டு வந்துட்டா root x by இந்த 2y இங்கே வந்துடும். equal to LCM எடுத்தா 2 root x plus 1 by yக்கு பதிலாக இந்த 2 root x கீழே வந்துடும். இந்த 2 yக்கு பதிலாக root of x plus root x அது அங்கே போட்டுடணும். dy by dx equal to 2 root x plus 1 by 2 into 2 4 root x into root x plus root x. Next 27th sum, y equal to e power x cos x. இப்போ tங்கிறது x cos xன்னு எடுத்துக்கலாம். அப்போ yங்கிறது e power tன்னு வந்துடும். இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இதை u, இதை vன்னு எடுத்துக்கலாம். uv மெத்தடில் u equal to x, v equal to cos x. u டேஷ்ங்கிறது எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. v டேஷ்ங்கிறது காஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் எக்ஸ். dt by dx equal to u v டேஷ் ப்ளஸ் v u டேஷ். uக்கு பதிலாக எக்ஸ், v டேஷ்க்கு பதிலாக மைனஸ் சைன் எக்ஸ் ப்ளஸ் vக்கு பதிலாக காஸ் எக்ஸ், u டேஷ்க்கு பதிலாக 1 மைனஸ் எக்ஸ் சைன் எக்ஸ் ப்ளஸ் காஸ் எக்ஸ். y equal to e பவர் t. அப்போ dy by dx equal to y வித் ரெஸ்பெக்ட் டு t டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அப்புறம் t-யை வித் ரெஸ்பெக்ட் டு x டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அப்போ dy by dx equal to dy by dt into dt by dx. dy by dtங்கிறது e பவர் t-யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் அதே e பவர் t தான். dt by dxங்கிறது மைனஸ் எக்ஸ் சைன் எக்ஸ் ப்ளஸ் காஸ் எக்ஸ். e பவர் t-க்கு பதிலாக இப்போ ரீசப்ஸ்டியூட் பண்ணிட்டா x cos x, e பவர் x cos x into cos x minus x sin x. Next sum number 28. y equal to root of x plus root x plus root x. 3 root இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்கொயரிங் போத் சைட்ஸ். அப்போ என்ன ஆகும்? இது y ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த ரூட்டு போயிடும் x plus root of x plus root x. இதை 1ன்னு வச்சுக்கலாம். இது உள்ளே இருக்குது, இதை tன்னு எடுத்துக்கலாம். t equal to root x plus root x. இது சம் நம்பர் 26ல் பண்ணமே அதே தான். t equal to root x plus root x. Squaring both sides. t square equal to இந்த ரூட் போயிடும் x plus root x. Differentiating with respect to x. t square differentiate பண்ணால் 2t dt by dx equal to x differentiate பண்ணால் 1. root x differentiate பண்ணால் root xங்கிறது x power half. அப்போ half முன்னாடி வந்துடும். x power half minus 1ங்கிறது minus half equal to 1 plus இந்த x power minus half denominator கொண்டு வந்துடலாம். 1 by 2 root x by இந்த 2t கீழே வந்துடும். dt by dx equal to LCM எடுத்தா 2 root x plus 1 by 2 root x into 2 into tக்கு பதிலாக root x plus root x equal to 1 plus 2 root x 2 into 2 4 root x by root of x plus root x. இப்போ 1 இதை இங்கே கொண்டு வந்துடலாம். y square equal to x plus root x plus root x. Differentiating with respect to x. y square differentiate பண்ணால் 2y dy by dx is equal to x differentiate பண்ணால் 1 plus இந்த root x plus root x differentiate பண்ணி இங்கே வச்சுருக்கோம். அதை கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். 1 plus 2 root x by 4 root x into root x plus root x. இது ஃபர்தராக சிம்ப்ளிஃபை பண்ணணும். 2y dy by dx equal to இங்கே LCM எடுத்துக்கலாம். LCM எடுத்தால் 4 root x into root x plus root x plus 1 plus 2 root x by denominator. dy by dx equal to இந்த 2y கீழே வந்துடும். 4 root x plus 1 plus 2 root x divided by 2y into 4 root x into root x plus root x. dy by dx equal to 4 root x plus root x plus 1 plus 2 root x by 2 into yக்கு பதிலாக கொடுத்துருக்க சம் root of x plus root x plus root x அதங்க போட்டுடணும் into 4 root x plus root x. இப்போ dy by dx equal to 4 root x plus 1 plus 2 root x divided by 4 into 2 8 root x into root of x plus root x into in the root x plus root x. Next sum number 29. y equal to sin tan of root sin x. இப்போ இதை tன்னு வச்சுக்கலாம். t equal to tan root of sin x. tan root sin xங்கிறது sin x whole power half. dt by dx. tan differentiate பண்ண secant square sin x power half. இந்த sin x power half மறுபடியும் differentiate பண்ணணும். அப்போ half sin x பவரில் 1 subtract பண்ண half minus 1 மறுபடியும் இந்த sin x differentiate பண்ண cos x. இப்போ secant square sin x whole power half. இது வந்து
sin x whole power minus halfனு வந்துடும். அப்போ root sin xனு டினாமினேட்டரில் போட்டுடலாம். 2 into இந்த cos x. இப்போ y என்ன ஆகும்? yங்கிறது sin into இந்த இதுக்கு பதிலாக tன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். sin t. dy by dxங்கிறது sin t டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் cos t, t டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் dt by dx, dt by dxஐ இதை சப்ஸ்டியூட் பண்ணிடணும். cos into tக்கு பதிலாக tan root sin x into இந்த cos x, secant square sin x whole power halfங்கிறது root sin x by 2 root sin x. Next sum number 30. y equal to sin inverse 1 minus x square by 1 plus x square. இதை tன்னு எடுத்துக்கலாம். இல்லை t equal to 1 minus x square by 1 plus x square. இதை 1 minus x square, 1 plus x square numerator போச்சுன்னா 1 plus x square whole power minus halfனு எடுத்துக்கலாம். uv product rule, u equal to 1 minus x square, differentiate பண்ணா u dash equal to 1 differentiate பண்ணா 0, minus x square differentiate பண்ணா minus 2x. v equal to 1 plus x square whole power minus 1, differentiate பண்ணா v dash equal to minus 1 முன்னாடி வந்துரும், minus 1 into 1 plus x square, இங்கே ஒரு minus 1 வந்துச்சுன்னா minus 2, 1 differentiate பண்ணா 0, x square differentiate பண்ணா 2x, so v dash equal to 2 minus 2x divided by இது பவரில் மைனஸ் இருக்கிறனால டினாமினேட்டருக்கு வந்துடும் 1 plus x square whole square. இப்போ dt by dx equal to இதை மட்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். dt by dx equal to ப்ராடக்ட் ரூலில் uv dash plus vu dash. uங்கிறது 1 minus x square, v dashங்கிறது minus 2x by 1 plus x square whole square, plus vங்கிறது 1 plus x square whole power minus 1, u dashங்கிறது minus 2x, இதை சிம்பிளிஃபை பண்ணால் minus 2x into 1 minus x square by 1 plus x square whole square, minus 2x by 1 plus இது minus 1ல் இருக்கிறனால கீழே வந்துடும் 1 plus x square. இப்போ y equal to sin inverse இதுக்கு பதிலாக t, sin inverse t. இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். d by dx of sin inverse x வந்து 1 by root of 1 minus x square, இது ஃபார்முலா. இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் dy by dx equal to இதை with respect to t டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம் dy by dt. அதுக்கப்புறம் t எதில் இருக்குது? xல இருக்குது. அப்போ அது dt by dx into dt by dx chain rule. dy by dx is equal to sin inverse t டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 by root of 1 minus t square இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம் into dt by dx இதை எடுத்து எழுதணும். minus 2x into 1 minus x square by 1 plus x square whole square minus 2x by 1 plus x square. இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணும்போது equal to 1 by root of 1 minus t square, t squareக்கு பதிலாக இந்த 1 minus x square by 1 plus x square whole square into இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணிக்கிறோம். LCM எடுத்துகிட்டு இதில் பவர் ஸ்கொயர் இருக்குது, இதில் 1 இருக்குது. ஸோ 1 plus x square இங்கே இன்னொரு தடவை வரும். இப்போ minus 2x into 1 minus x square minus 2x into 1 plus x square by common denominator 1 plus x square whole squareனு வந்துடும். அதுதான் இங்கே போட்டிருக்கேன். ஸோ this is equal to 1 by இதை மறுபடியும் LCM எடுக்கிறோம். 1 plus 1 minus x square whole square 1 plus x square whole square அப்போ இங்கே 1 plus x square whole square வந்துடும். minus 1 minus x square whole square by 1 plus x square whole square into இதை சிம்பிளிஃபை பண்ணால் minus 2x plus 2x cube உள்ள மல்டிப்ளை பண்ணால் minus 2x cube by 1 plus x square whole square equal to 1 by இது a plus b whole square formula a minus b whole square formula சிம்பிளிஃபை பண்ணால் 1 plus x power 4 plus 2x square இது 1 plus x power 4 minus 2x square இது ஸ்கொயர் இருக்குது ரூட் எடுத்துட்டா ரூட்டை இங்கே மட்டும் போட்டுட்டு டினாமினேட்டரில் போடாமல் ஸ்கொயர் ரூட் எடுத்துகிட்டு போட்டுருவோம் 1 plus x square into இங்கே 2x cube minus 2x cube cancel ஆகிடும் minus 4x by 1 plus x square whole square. இப்போ இங்கே இந்த டினாமினேட்டரில் இருக்கிறது நியூமரேட்டருக்கு வந்துடும் 1 plus x square by 1 plus x power 4 plus 2x square ப்ராக்கெட் எடுத்துகிட்டு சைன் சேஞ்ச் பண்ணிட்டா minus 1 minus x power 4 plus 2x square into minus 4x by 1 plus x square whole square minus 4x by இங்கே x power 4 cancel ஆகிடும் 1 minus 1 cancel ஆகிடும் மீதி இருக்கிறது plus 4x square root of 4x square இந்த minus 4x இந்த 1 plus x square ஒரு 1 plus x square cancel ஆகிடும் minus 4x by 1 plus x square 1 by root of 4x square minus 4x by 1 plus x square 1 by root 4x square வந்து root 4க்கு 2 x squareக்கு 2 x squareக்கு x. ஸோ இங்கே மறுபடியும் 2 2s are 4 minus 2x cancel ஆகிடும் minus 2 by 1 plus x square. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேற்கொண்டு வீடியோஸ் வரத்துக்கு இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்திடுங்க. அதில் செலக்ட் ஆல் கொடுத்துடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்து வர வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. தேங்க்யூ.